தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் கடல் பகுதியில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணத்தினால் யாழ் மாவட்டத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகுவதற்கு அதிகளவிலான வாய்ப்புகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறது. இந்த வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைய தினம் காலை 10 மணியளவில் பொத்துவிலில் இருந்து கிழக்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து 10ஆம் தேதி அதாவது நாளை மாலை வேளையில் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை இடையே இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த 3 நாட்களுக்கு குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகமுவ, மேற்கு, ஊவா, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மறு அறிவித்தல் வரும் வரை ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல்வழி பணிகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்கம் காரணமாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த தாக்கம் நீடித்து செல்லும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று தினம் அளவிலே உங்களுக்கு தெரியும், கண்டியில் சிறியளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டது. அதைவிட மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கடுமையான மழைவீழ்ச்சிகள் எல்லாம் பதிவாகி வெள்ளங்கள் நிறைந்த பிரதேசமாக மட்டக்களப்பு மாவட்டம் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் அதிகூடிய மழைவீழ்ச்சிகள் எல்லாம் பதிவாகி நிலையில் இருக்கிறது. அதோடு திருகோணமலை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கடல் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிண்ணியாவில் தற்போது நிலவி வருகின்ற இந்த கடும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கடற்றொழிலாளர்களினுடைய இயல்பு வாழ்க்கைகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது. அத்துடன் குறிப்பாக யாழ் மாவட்ட மக்கள் தான் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. டித்வா சூறாவளி ஏற்பட்டதற்கு பிற்பாடு எங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இலங்கையில் பல பாகங்களிலும் பல இடங்களில் பல்வேறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல்வேறு உயிரிழப்புகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. எனவே மறுபடியும் நாங்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் அதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகளை எடுத்து பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எனவே இது தொடர்பான தகவல்கள் வெளிவரும் போது உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு யூரோ தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. அப்பொழுதுதான் நாங்கள் தருகின்ற நம்பகத்தரமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.